ரிஷபம். ஓம் விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்புமிக்க 360 டிவி சேனல் நேயர்களுக்கு ஜோதிடரியம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். சந்திரனின் வருகையால் சகல யோகமும் லாபமும் பெற காத்திருக்கக்கூடிய ரிஷப ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் தை மாதம் 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை, அதாவது 21/1/2024 முதல் 27/1/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். ரிஷபராசி அன்பர்களே, முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி உங்கள் ராசிநாதனாகிய சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே செவ்வாய் பகவானோடு புத பகவானோடு சேர்ந்து அமர்ந்திருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே கேது பகவானும், 9ஆம் இடத்திலே சூரிய பகவானும், 10ஆம் இடத்திலே சனி பகவானும், 11ஆம் இடத்திலே ராகு பகவானும், 12ஆம் இடத்திலே தனித்த குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு சகாய ஸ்தானாதிபதியாகிய சந்திர பகவான் 1, 2, 3, 4 ஆகிய இடங்களிலே பயணிக்க காத்திருக்கின்றார். இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள். அன்பர்களே, இந்த வாரத்தில் விசேஷங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, முதல்ல 21/1/2024 ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதேசி திதியும், அன்றைய தினம் ரோகிணி நட்சத்திரமும் அமிர்த யோகமும் கூடிய சுப முகூர்த்த நன்னாளாக அன்றைய தினம் வருகிறது. அடுத்தபடியாக 22/1/2024 திங்கட்கிழமை என்று துவாதசி திதி, வளர்பிறையில் வரக்கூடிய துவாதசி திதியும் மிருகசீரிட நட்சத்திரமும் வருகிறது. அன்றைய தினம் நமது புண்ணிய பாரத பூமியிலே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவதரித்த அயோத்தியிலே அவருக்கு மிகப்பெரிய ஆலயம் எழுப்பப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. மதிப்பிற்குரிய நமது பாரத பிரதமர் அந்த கும்பாபிஷேகத்தினை முன்னின்று சிறப்பாக நடத்த இருக்கிறார்கள். அனைவருடைய இல்லங்களிலும் ராமநாம மந்திரத்தை முழங்க வேண்டும். அன்பர்களே, அடுத்தபடியாக 23/1/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு திரியோதசி திதி வருகிறது. அன்றைய தினம் நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு திருவாதிரை நட்சத்திரம், அன்று மரண யோகம், அன்றைய தினம் பிரதோஷம், புதன்கிழமை அன்னைக்கு பிரதோஷம். அடுத்தபடியாக வியாழக்கிழமை அன்னைக்கு 24/1/2024 அன்றைய தினம் சதுர்த்தசி திதி, நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம், சித்த யோகம் கூடிய சுப முகூர்த்த நன்னாள் அன்றைய தினம் வருகிறது. அடுத்தபடியாக 25/1/2024 வியாழக்கிழமை மிக அற்புதமான ஒரு புண்ணியமான நாள். அன்றைய தினம் தைப்பூச திருவிழா வருகிறது. நட்சத்திரம் பூச நட்சத்திரம், அன்றைய தினம் பௌர்ணமி திதி. அந்த தைப்பூச திருநாளிலே எல்லா விதமான முருக ஸ்தலங்களிலும் சிறப்பான அபிஷேக ஆராதனை விசேஷங்கள் முருகப்பெருமானுக்கு நடைபெற இருக்கிறது. அன்றைய தினம் வடலூரிலே வள்ளலாருடைய சிறப்பு ஆராதனைகள் நடைபெற இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக மதுரையிலே தெப்பக்குளத்திலே அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரரோடு எழுந்தருளி தெப்ப உற்சவம் அன்றைய தினம் நடைபெற இருக்கிறது. அன்றைய தினம் இந்த மதுரையை ஆண்ட மாமன்னர் திருமலை நாயக்கருடைய ஜெயந்தி தினம் அன்றைய தினம் வர இருக்கிறது. ஆகவே அன்றைய தினம் மிக விசேஷமான நாளாக அமைகிறது. அடுத்தபடியாக 26/1/2024 வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் தேய்பிரையில் வரக்கூடிய பிரதமை திதி, நட்சத்திரம் பகல் 11 மணி வரை பூச நட்சத்திரமும், அதன் பிறகு ஆயில்ய நட்சத்திரமும் வருகிறது. அன்றைய தினம் மரண யோகம். அன்றைய தினம் இந்த நமது இந்திய திருநாட்டின் குடியரசு தினம். அதுபோக அன்றைய தினம் வாஸ்து நாள். நண்பர்களே, இந்த வாரத்தின் கடைசி நாளான 27/1/2024 அன்று சனிக்கிழமை அன்றைய தினம் தேய்பிரையில் வரக்கூடிய துவிதியை திதியும், நட்சத்திரம் பகல் 1:30 மணி வரை ஆயில்ய நட்சத்திரமும், அதன் பிறகு மக நட்சத்திரமும் வருகிறது. அன்றைய தினம் மரண யோகமும் அமிர்த யோகமும் கூடிய ஒரு நன்னாளாக அமைய காத்திருக்கிறது. ரிஷபராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு
சுக்கிரனும் புதனும் சேர்ந்து 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காரணத்தினால தனஸ்தானத்தை தனாதிபதி பார்க்கும் பொழுது தன பாக்கியங்கள் பல்கி பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விதிப்படி இந்த வாரத்தில் வந்து உங்களுக்கு பணப்பொருளாதாரம் மிக சிறப்பான முறையில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கொடுக்கல் வாங்கலில் திருப்திகரமாக இருக்கும். பணம் வந்து உங்களுக்கு புழக்கத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பற்றாக்குறைக்காக வந்து இன்னும் வந்து வராக்கடன்கள் இருந்தால் அதுவும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பணப்பொருளாதாரம் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான முறையில் அமையும். அதே போல் தன வாக்கு குடும்பஸ்தானமும் இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த நற்பலனை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு 10ஆம் இடத்திலே எப்போ இந்த வருடம் முழுவதுமே சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார். அது ஒரு மிகப்பெரிய யோகத்தை தருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு எதிர்பார்த்த பல விஷயங்கள் கை கொடுத்து அல்லது கைகோர்த்து வருவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள். அடுத்தபடியாக உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு சிறந்த வாரம். ஏன்னா பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல சூரிய பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது உங்களுக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் இதெல்லாம் தானாக கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுவும் குறிப்பாக வந்து மேலதிகாரிகளால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். அவர்களுடைய அனுசரணை ஒத்துழைப்பு எல்லாம் பரிபூர்ணமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கும் யோகமான வாரம். உடல்நிலையை பொறுத்தளவுக்கு சற்று கொஞ்சம் கவனமாக இருங்கள். ஏன்னா 6ஆம் இடத்து அதிபதியாகிய சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கும் போது கெட்டவன் கிட்டிடும் உடல் நலத்துக்கு தான் லாபம்னு சொல்லுவோம். அதனால் இந்த உணவு சார்ந்த விஷயங்களிலும் அலைச்சல் மன உளைச்சலை தவிர்த்தால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சிறந்த நற்பலனை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அடுத்தபடியாக கல்வி யோகம். கல்வியை பொறுத்தளவுக்கு புத பகவான் சேர்ந்து மறைந்து அமர்ந்திருக்கும் காரணத்தினால மறைந்த புதன் உங்களுக்கு நிறைந்த பலனை தருவார். அந்த பலனை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு மாணவ செல்வங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் 3 நாட்கள் சுப முகூர்த்த தைல வரக்கூடிய சுப முகூர்த்த நாள் 3 நாள் வருகிறது இந்த வாரத்தில். அதுபோக ஒரு நல்ல நாளும் வருகிறது. அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு சுப முகூர்த்தத்தை பேசலாம், உறுதி செய்யலாம், இறுதி செய்வதற்கான வாய்ப்பு கூட இந்த வாரத்தில் நடக்கிற வாய்ப்பு உண்டு. அதனால் சுப முகூர்த்தத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு யோகங்கள் உண்டு. அடுத்தபடியாக பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும். ஏன்னா உங்கள் ராசிநாதனைய சுக்கிரனும் 7ஆம் இடத்தை விதியாக செவ்வாயும் சேர்ந்து அமர்ந்திருக்கும் காரணத்தினால கணவன் மனைவி உறவு பலப்படும். யோகங்கள் அந்யோன்யப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுவும் வந்து குறிப்பாக சொல்லப்போன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல விஷயங்கள் சுப விஷயங்கள் உங்களுக்கு சுப செய்தியாக கிடைக்கக்கூடிய யோகங்களும் நிச்சயமாக உண்டு. சுபமங்கலத்தை எதிர்பார்த்திருக்கக்கூடிய பெண்களுக்கு குறிப்பாக வந்து கன்னி பெண்களுக்கு அல்லது திருமணத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் ஒரு சுப செய்திகள் கிடைப்பதற்கான மனம் விரும்பிய செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுபோக வந்து இந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் அபிவிருத்தி அடையக்கூடிய வாரமாகும், முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதில் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சிறந்த நற்பலனை தரக்கூடிய வாரமாக ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைய காத்திருக்கிறது. அன்பர்களே, இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 22/1/2024 திங்கட்கிழமை அன்னைக்கு ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியோட ஆலய கும்பாபிஷேகம் பிரதிஷ்டை நடக்கும் காரணத்தினால அனைவரும் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை வழிபாடு பண்ணுங்க. அடுத்து இந்த வாரத்தில் தைப்பூசம் வருகிறது. முருகப்பெருமானையும் அவரவருடைய இல்லத்து குல தெய்வங்களையும் பெண் தெய்வங்களையும் வழிபாடு செய்யுங்க. இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சகல யோகங்களும் நன்மைகளும் இறைவன் அருளால் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இனிய நல்வாழ்த்துக்கள்.